வறுமை கோட்டிற்கு கீழ இருக்கக்கூடிய, அதாவது வறுமைக்குட்பட்டிருக்கக்கூடிய ஏழை மக்களை குறிவைத்து மருத்துவர்கள் மருத்துவமனைகளில் சிறுநீரக முறைகேடுகள் திருடுவது தொடர்பான புகார் எழுந்திருந்ததை தொடர்ந்து, அந்த வகையில் ஏதேனும் புகார்கள் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், பொதுமக்கள் இது குறித்தான ஏமாற வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பான புகார் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்கத்திற்கான அந்த புகார் வந்திருந்ததை அடுத்து 22ஆம் தேதி அன்று கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதில் வறுமைக்குட்பட்டிருக்கக்கூடிய ஏழைகளை குறிவைத்து முறைகேடான ஆவணங்களை தயார் செய்து சிறுநீரகங்களை வணிக ரீதியாக பெற்று சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருப்பது கண்டறியப்பட்டிருந்தது. இந்த புகாரினை அடுத்து கண்டறியப்பட்டதை அடுத்து தனலட்சுமி சீனிவாசா மருத்துவமனை மற்றும் பெரம்பலூர் சித்தார் மருத்துவமனை, திருச்சி ஆகிய 2 மருத்துவமனைகளில் உரிய விசாரணை மேற்கொண்டதில் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இந்த இரு மருத்துவமனைகளிலும் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இது போன்ற முறைகேட்டில் ஈடுபட்டால் உரிய அந்த நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும், அது மட்டுமல்லாமல் பெண்ணாகரம் உட்பட்ட பல்வேறு பகுதிகளிலும் இது போன்ற புகார்கள் எழுந்ததை அடுத்து இது குறித்தான கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்வதன் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனைகளோ அல்லது மருத்துவர்களோ யாரேனும் இந்த முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தால், இடைத்தரகர்கள் யாரேனும் ஈடுபட்டிருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்ததை அடுத்து, அதே போன்று பொதுமக்கள் ஆசை வார்த்தை கூறும் இடைத்தரகர்கள் மீதும் நம்பிக்கை வைத்து சிறுநீரக உறுப்பு தானம் செய்ய வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே மட்டுமல்லாமல் கடந்த 2014 சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் கணேசன் என்பவர் சங்ககிரி, சேலம் ஆகிய பகுதிகளில் போலி ஆவணங்களை வைத்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொண்டதும், அவருக்கு உடந்தையாக இடைத்தரகர்கள் ஐயாவு மற்றும் ஆள்மாறாட்டம் செய்த வேலுமணி ஆகியோர் மீதும் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததும் பொது சுகாதாரத்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இனி வரும் நாட்களில் இது போன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் மீது அரசு கடுமையான நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், யாரும் இத்தகைய குற்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் எனவும் ஊரக மற்றும் மருத்துவ பணிகள் இயக்குநரகம் தற்பொழுது எச்சரிக்கையினை விடுத்திருக்கிறது.